சீர்காழி அருகே திருநாங்கூரில் 132வது ஆண்டு 11 தங்க கருட சேவை உஸ்தவம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் தரிசனம் செய்தனர். 11 பெருமாளும் ஒரே இடத்தில் எழுந்தருளி பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு வழிபாடு செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருநாங்கூரில் 108 வைணவ திவ்ய தேசங்கள், ஸ்ரீ நாராயண பெருமாள், குடமாட கூத்தர், செம்பொன்னரங்கர், பள்ளிக்கொண்ட பெருமாள், அண்ணன் பெருமாள், புருஷோத்தம பெருமாள், ஸ்ரீ வரதராஜ பெருமாள், ஸ்ரீ வைகுந்தநாதன், ஸ்ரீ மாதவ பெருமாள், பார்த்தசாரதி, ஸ்ரீ கோபாலன் உள்ளிட்ட 11 திவ்ய தேச கோவில்கள் அமைந்துள்ளன. இங்கு ஆண்டுதோறும் தை அமாவாசை மறுநாள் பிரசித்தி பெற்ற 11 கருட சேவை உஸ்தவம் நடைபெறும். இவ்வாண்டு 132ஆம் ஆண்டு கருட சேவை உஸ்தவம் நடைபெறுவதை முன்னிட்டு 11 பெருமாள்களும் திருநாங்கூர் மணிமாட கோவிலில் எழுந்தருள சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டது. இரவு 12:30 மணிக்கு மணிமாட கோவில் கோபுர வாயிலில் மணவாள மாமுனிகளும் ஹம்ஸ்த வாகனங்களில் குமுதவள்ளி தாயாருடன் திருமங்கை ஆழ்வார் எழுந்தருளினர். தொடர்ந்து 11 பெருமாள்களும் தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளினர். அவர்களுக்கு திருமங்கை ஆழ்வார் மங்கள சாசனம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் அனைவரும் திருமங்கை ஆழ்வார் அருளிய பாசுரங்களை பாடி பெருமாள்களை சேவித்தனர். தொடர்ந்து 11 பெருமாள்களும் தங்க கருட வாகனத்தில் வீதியுலா காட்சி நடைபெற்றது. தமிழகம் மட்டுமின்றி பல மாநிலங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசித்தனர்.